டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் ப்ரோஸ் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மிடில் இங்கிலீஷ் பீரியடில் உள்ள ப்ரோஸ் வேர்ட்ஸ் பற்றி தான். மொத்தம் 2 இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஆன் குவீன் ரிவோலி அப்படிங்கிறது. இதுக்கு வந்து ஆன் குவீன் வீஸ் அப்படிங்கிற இன்னொரு டைட்டிலும் உண்டு. இது வந்து ஒரு அனானிமஸ் ஒர்க் ரிட்டர்ன் இன் ஏர்லி 13th century, மேபி அரவுண்ட் 1230 AD. This work was addressed to 3 sisters, and this was written as a rule for ancestors. Ancestors அப்படின்னா கிறிஸ்டியானிட்டியில் வந்து பெண் துறவிகள் வந்து ancestors சொல்லுவாங்க. மிடில் இங்கிலீஷ் பீரியடில் செகண்ட் ப்ரோஸ் ஒர்க் என்ன அப்படின்னா கேத்தரின் குரூப் ஆஃப் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இது யாருக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா நன்சின் ஹெர்ஃபோர்ட்ஷையருக்காக எழுதப்பட்டிருக்கு. It includes the lives of St. Margaret and St. Juliana. The Catherine group of text வந்து collection of 5 prose texts. அது என்னன்னா அப்படின்னா The Martyrdom of St. Catherine, The Life and Passion of St. Margaret, The Life and Passion of St. Juliana, Holy Maidenhood, The Guardianship of the Soul. Dear friends, மிடில் இங்கிலீஷ் பீரியடில் இந்த 2 ஒர்க்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஒன்று வந்து ஆன் குவீன் ரிவோலி, இன்னொன்று வந்து கேத்தரின் குரூப் ஆஃப் டெக்ஸ்ட்ஸ். ஓல்டு இங்கிலீஷ் அண்ட் மிடில் இங்கிலீஷ் பீரியடில் உள்ள ப்ரோஸ் ரைட்டர்ஸ் அண்ட் தேர் ஒர்க்ஸ் பற்றி கீழே உள்ள வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். கைண்ட்லி வாட்ச் இட். தேங்க்யூ.